உருவாய் அருவாய் உலகாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே. பொதுவாகவே உங்களுக்கு சந்திர பகவானின் ஆதிக்கம் அப்படின்னு உங்கள் ராசிக்குள்ளே இருக்குது. திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது. இந்த சந்திர பகவான் உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானமான விருச்சிக ராசியிலிருந்து இந்த 4ஆம் தேதி மே மாதத்திலிருந்து 10ஆம் தேதி மே மாதம் வரை பயணம் செய்ய இருக்கிறார். அப்படி பயணம் செய்யும்போது உங்களுடைய ராசிக்குள்ளரே வருவார். அவிட்ட நட்சத்திரம் வரையும் செல்வார். லாபஸ்தானத்திலே இருந்து கொண்டு இவருடைய பயணம் காரணமாக இனிஷியலாகவே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களிலே வெற்றியின் இலக்கை எளிதாக அடைத்து விடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். குரு ஏற்கனவே உங்கள் லாபஸ்தான் 10ஆம் தொழில் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் 6ஆம் இடத்திலிருந்து. அப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவாக விரிவாக்கமான தொழில்களை நீங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு திருப்திகரமான வாரமாக அமையும். ஸோ புதிய முயற்சிகள், எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்ஸ் தாராளம் பண்ணுங்கள். வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறேன் தாராளம் பண்ணுங்கள். தொழில் ஆரம்பிக்க போகிறேன் சார், இந்த வாரத்தில் நல்ல நிகழ்வுகள் உண்டு. 6ஆம் தேதி அன்றைக்கி தொழில் ஆரம்பிங்க. பஞ்சமி அன்று செய்யக்கூடிய காரியம் வெற்றிகளாக அமையும். அதனால் அதெல்லாம் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அதுபோல் உங்கள் ராசிக்குள்ளர உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்தை தாண்டி தான் இந்த சந்திர பகவான் செல்லவிருக்கிறார். அப்போது உத்திராடம் என்பது தந்தையின் வழியிலேயும் திருவோணம் என்பது தாயின் வழியிலும் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கிறது. அப்போ நல்ல பலன்களையும் அள்ளித்தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறது கிரகங்கள். அப்போ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. சந்திரனுடைய மனோகாரகனுடைய இந்த பயணம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன வளத்தையும் மன அழுத்தத்தையும் குறைத்துவிடும். அப்போ நல்ல சூழ்நிலையெல்லாம் கொடுக்கும். நீங்கள் ப்ளஸ் பாயிண்ட் நிறையா இருக்கும், மைனஸ் பாயிண்ட் கம்மி தான். அவிட்ட நட்சத்திரம்ங்கிற செவ்வாயுடைய சாரத்தில் தான் சந்திர பகவான் இருக்க போகிறார். செவ்வாய் உங்களுக்கு 4க்கும் 11க்கும் வருவார். அன்னைக்கு கொஞ்சம் பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். புதிய டெசிஷன்ஸ் எல்லாம் ஒரு பெருசாக டமால் டிமில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது. அதே திருவோண நட்சத்திரத்தை நிறையா பண்ணுங்கள், சப்பு இல்லை. இங்கே வேண்டாம், கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு இருக்கு. இந்த வாரத்தில் முக்கியமாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி உண்மையும் விசேஷமானது. ஏன்னா அவருக்கு அதிதேவதையே விநாயக பெருமான் தான். அவர் விநாயகரை அன்றைக்கி வணங்குறதுனால சங்கடகர சதுர்த்தி 5ஆம் தேதி அன்றைக்கி வருது. விநாயகரை வழிபடுவதனாலே பலவிதமான இன்னல்கள் தீர்ந்துவிடும். மஞ்சளிலே செய்யணும், மண்ணினாலே செய்யணும், 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார். அப்படிப்பட்ட அந்த ஓம் மகா கணபதியே நமஹா அப்படின்னு மனம் விட்டு சொல்வதும், அன்றைய நாள் விநாயகரின் பாடல்களை கேட்டு நாளை துவங்குவதும், சாயங்கால வேளையில் விநாயகரை வழிபடுவதும், அருகம்புல் சாட்சி உங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணுவதும், கடனை குறைப்பதும் அன்றைக்கி விசேஷமாக பலனை தரும். மே 9ஆம் தேதி அன்று நடராஜருடைய அபிஷேகம், தில்லை நடராஜரின் அபிஷேகத்தை காண்பதும் நமக்கு அந்த கனக சபாபதியின் அருள் கிடைக்கும். அதனால் என்ன ஆகும்னா பண வரவு பெருநீளாக இருக்கும், எப்போவுமே இருக்கணும் இல்லையா. சுகங்களும் விரயங்கள் குறைந்த வாழ்க்கையும் குடும்பத்திலே சுபிட்சங்களும் என்றும் பெருகி வருவதற்கு இந்த கனகசபாபதியின் அபிஷேக அலங்காரங்கள் உங்களுக்கு நிறைந்த பலனை தரும். இப்படி பல விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த வாரத்திலே 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு துணை நிற்க இந்த வாரம் சுபிட்சமும் நலமும் உங்களுக்கு வரட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.